கர்த்தருக்குள் பிரியமான அன்பு உள்ளங்களே, இந்த நாளிலும் ஒரு புதிய வாக்குத்தத்தத்தோடு உங்களை நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் 20ஆம் தேதி ஜூன் மாதம் 2026 சனிக்கிழமை இந்த காலை வேளையிலும் வேதத்தியாலத்துக்கு எடுத்துக்கொண்ட பகுதி எரேமியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 31வது அதிகாரம் 4வது வசனம். இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன். நீ கட்டப்படுவாய், மறுபடியும் நீ மேளவாத்தியத்தோடும் ஆடல் பாடல் செய்கிறவர்கள் உள்ள களிப்புள்ள கூட்டத்தோடும் புறப்படுவாய் என்று இந்த வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, இந்த நாளிலும் பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து எரேமியா தீர்க்கதரிசி அந்த இடத்திலே பாருங்கள் ஒரு வெளிப்பாட்டை இந்த இடத்திலே கொடுக்கிறதை பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறது, பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனை ஆனார் என்பாய். ஆம், அநாதி சிநேகிதத்தினால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தினால் உன்னை இழுத்துக் கொள்ளுகிறேன் என்று சொல்லி இந்த நாட்களிலே இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்த தேவன் சொல்லுகிறார். இந்த நாட்களிலே தன்னுடைய ஜனத்தை தான் மறுபடியுமா இந்த நாட்களிலே கட்டுவிப்பேன் என்றொரு வாக்குறுதியை இந்த நாட்களிலே கொடுக்கிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, இன்றைய நாட்களிலே கூட நீங்கள் எல்லாவற்றையும் இழந்து எல்லாவற்றையும் இந்த நாட்களிலே பெற்றுக்கொள்ள முடியாதபடி இந்த நாட்களிலே கவலையோடு நெருக்கத்தோடு துன்பத்தோடு இந்த நாட்களிலே இருக்கிறீங்களா? அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த நாட்களிலே இழந்தவைகள் எல்லாவற்றையும் மறுபடியுமாய் உங்களுக்கு பெற்று தந்து அங்கே உங்களை மறுபடியுமாய் கட்டுவேன் என்று சொல்லி இந்த நாட்களிலே ஆண்டவர் இந்த நாட்களில் ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, I will build you up again and I will be rebuild என்று சொல்லி இந்த நாட்களில் இந்த வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். He is going to rebuild you. அவர் உங்களை மறுபடியுமா இந்த நாட்களிலே கட்டி எழுப்ப போகிறார். வாட் எவர் சிச்சுவேஷன், உங்களுடைய நிலைப்பாடுகள், உங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் இந்த நாட்களிலே அவர் அறிந்திருக்கிறபடினால் ஆண்டவர் இந்த நாட்களில் இந்த வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு கொடுக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு இப்படியான ஒரு ஆசீர்வாதமான வாக்குத்தத்தத்தை இந்த நாளிலும் கொடுக்கிறார் என்றால் ஏதோ ஒரு காரியம் இந்த நாட்களிலே அவர் உங்கள் மேல் வைத்திருக்கிற திட்டங்கள், உங்கள் மேல் வைத்திருக்கிற நினைவுகளை இந்த நாட்களிலே அவர் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார் என்பதுதான் அதனுடைய காரியமாக இருக்கிறது. இன்று பாருங்கள், இந்த நாட்களில் இந்த வார்த்தையிலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது, அநாதி சிநேகிதத்தினால் அவர் நம்மை சிநேகித்திருக்கிறார். ஆனாலும் அவருடைய காருண்யத்தினால் தான் நம்மை இன்றைக்கு இழுத்து இந்த நாட்களை நமக்கு அற்புதங்களை செய்கிற தேவனாயும் நம்மை கட்டுகிறவராயும் இந்த நாட்களை இருக்கிறார் என்பதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அன்பு சகோதரனே, சகோதரியே, எந்த இடத்திலே நீ விழுந்தாயோ, எந்த இடத்திலே நீ என்ன காரியத்தை நீ இழந்து போனாயோ, தேவன் மறுபடியுமா உன்னை கட்டி எழுப்பி உன்னை இந்த நாட்களிலே உன்னுடைய தலையை இந்த நாட்களில் உயர்த்துவார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். பக்தனாகிய யோபுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். எல்லாவற்றையும் இழந்து போய் இந்த நாட்களிலே ஒன்றுமே இல்லாத நிலைப்பாட்டிலே இந்த நாட்களே யோபு இந்த நாட்களிலே பாருங்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் இருந்த வேளையிலும், ஆனால் கடைசி அதிகாரத்திலே சொல்லப்படுகிறது, மறுபடியுமாய் யோபு இரட்டத்தனையான ஆசீர்வாதங்களோடு கட்டியெழுப்பப்பட்டதை காணக்கூடியதாக இருக்கிறது. இன்றைய நாட்களிலும் அப்படியே உங்களை இரட்டத்தனையான ஆசீர்வாதங்களோடு தேவன் இந்த நாட்களிலே மறுபடியுமா இந்த நாட்களை கட்டியெழுப்ப வல்லவராயிருக்கிறார். ஏனென்றால் வாக்குத்தத்தம் தந்தவர், வாக்குத்தத்தம் நமக்கு கொடுத்தவர் இந்த நாட்களிலே அவர் சாதாரணவர் அல்ல, சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானரும் இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தராகிய சர்வ வல்லமுள்ள தேவனாய் அவர் சொன்னால் ஆகும், கட்டளையிட்டால் நிற்கும் என்று வேத வார்த்தை சொல்லுகிற பிரகாரம் இந்த நாட்களிலே அவராலே முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை என்பதை நாங்கள் அறிந்திருக்க வேண்டும். அதனாலே பயப்படாதிருங்கள், தைரியமாக இந்த நாட்களில் விசுவாசத்தோடு இந்த நாட்களில் கர்த்தருடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார் என்று சொல்லி, நான் இழந்து போனதை மறுபடியும் பெற்றுக்கொள்வேன் என்று சொல்லி இந்த நாட்களில் விசுவாசியுங்கள். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். இந்த வாக்குத்தத்தங்கள் வருகிற ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளேயும் கர்த்தருடைய ஆசீர்வாதம், கர்த்தருடைய சமாதானம், கர்த்தருடைய விடுதலை இந்த நாட்களில் வரும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த நாட்களில் ஜெபிக்கிறேன். இரக்கமுள்ள பிதாவே, இந்த வாக்குத்தத்தங்களை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். விசுவாசிக்கிறவர்களுக்கு ஆண்டவரை நீர் அற்புதங்களை செய்யுமையா, ரெட்டிப்பான அபிஷேகத்தை, ரெட்டிப்பான இழந்து போனதை ரெட்டிப்பாக அந்த நாட்களில் கொடுத்தது நாட்களே ஆசீர்வாதம் தருளும்படியாக என் மீட்பரும் என் இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாட்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்கே மகிமையும் கனமும் துதியும் புகழும் உண்டாவதாக. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து செய்ய போகிற பயங்கரமான காரியத்துக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.